போகிறோம்? பால் பாயசமா? முந்திரி பருப்புலாம் போடுவோமா? சரி. வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பால்கனியில் போதும் அதை போட்டுக்கிறேன். வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் பால்கனி கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் வந்து கிச்சனில் செய்யாமல் எங்கள் வீட்டு பால்கனியில் செய்கிறோம். அதுவும் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி, பாயசம், சேமியா ஜவ்வரிசி பாயாசம் செய்ய போகிறோம். இது போட்டுக்கிறதா மைக்கு? வேணாம் இந்த மைக் நீ பேசு. அது மெதுவாக கேட்கும். பரவாயில்ல, நல்லா கேட்குது. இதில் நல்லா கேட்குது. நீ அமைதியாக பேசிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு இந்த பால் பாயசத்துக்கு தேவையான பொருட்களாக என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சேமியா 150 கிராம். இது ஜவ்வரிசி, அதாவது கண்ணாடி ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். இதுக்கு கண்ணாடி ஜவ்வரிசி வந்து 100 கிராம். ஜீனி பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நம்ம 100 எடுத்தோம்னா இது 200 கிராம் போட்டுக்கலாம். இது வந்து இனிப்பு வந்து கரெக்டான அளவு. இந்த சேமியா வந்து வறுக்காத சேமியா. வறுத்த சேமியானா அதுக்கு மெஷர்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். இதை நம்ம நெய்யில் வறுத்து நம்ம செய்ய போகிறோம். அதே மாதிரி ஜவ்வரிசிலாம் இந்த பாயசத்துக்கு ஊற வைக்க தேவையில்லை, நெய்யில் வறுத்து தான் நம்ம செய்ய போகிறோம். அப்போ தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு. முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். அப்புறம் முக்கியமானது பால் எடுத்திருக்கோம். இது வந்து 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். குறைஞ்சது 1/2 லிட்டராது நம்மளுக்கு தேவை. இது வந்து நல்லா காய்ச்சி ஆறின பால் தான் எடுக்கணும். பச்சை பாலை விட காய்ச்சி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பாயாசம். கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ்லாம் வறுத்துக்கலாம். தனியாக கொட்டி ஆற வச்சுக்கிறோம். முந்திரி கிஸ்மிஸை மறுபடியும் இதுலேயே கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த சேமியாவை வறுத்துக்கிறோம். சேமியாவை வந்து நல்ல ப்ரௌனாக வறுக்க தேவையில்லை. கொஞ்சம் ஒயிட் கலரில் இருந்தால் தான் நம்மளுக்கு பாயாசமும் ஒயிட்டாக இருக்கும். நல்லா வறுக்கணும், அவ்வளோதான். இங்கே ப்ரௌனில் ஆகாமல் லைட்டாக வறுத்துருக்கு. இதையும் எடுத்து தனியாக கொட்டிடுறோம். மறுபடியும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம். இந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கிறோம். ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வரும். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இந்த டயத்தில் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். ஜவ்வரிசி வேகிற அளவுக்கு தண்ணி. இதை வந்து ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். விசில் வந்து பயத்தில் போடுறாங்க. குக்கரில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கும். ஒரு விரலை வச்சு நம்ம அமுக்கி பார்த்தா தெரியும். இப்போ வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அந்த சேமியாவையும் பாலும் நாங்கள் சேர்த்தோம். அதை மட்டும் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணியாச்சு. என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வறுத்து வச்ச சேமியாவையும் எடுத்து வச்ச பாலில் பாதி பாலையும் ஊற்றி நல்லா கொதிக்குது. இந்த சேமியாவும் ஜவ்வரிசியும் இந்த பால்லையும் நல்லா வேகணும். சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜீனி சேர்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா வேகாது. நம்ம நிறைய பால் சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவு கரெக்டாக இருக்கும். 200 கிராம் ஜவ்வரிசி பாயாசம் வந்து திக்காகிக்கிட்டே இருக்கும் பால் ஊற்ற. அதனால தான் நம்ம எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுக்கோங்க. இருந்த பாலையும் நம்ம ஊற்றிடுறோம். இப்போ நான் வந்து ஊற்றிருக்கிறது வந்து 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். தண்ணியே ஊற்றாமல் காய்ச்சின பால். இந்த ஜீனி நல்லா கரைஞ்சி வரட்டும். ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறோம். இதுலேயே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 2 கொதி வரணும். ஜீனி போட்டதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை நம்ம சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், நம்ம பால் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
பாயாசமா அம்மா பாயாசமா ஆமாடா ஆமாடா அம்மா பாயாசமா ஆமாடா பால் பாயாசம் பால் பாயாசம் ஜவ்வரிசி பாயாசம். எரிசி பாயாசம். இந்த பால்கனியில் செஞ்ச இந்த பால் பாயாசம் ஜவ்வரிசி சேமியாலாம் போட்டு செஞ்ச பாயாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க